எல்லாருக்கும் வணக்கம். இனி நான் சொல்ல போகிற தலைப்பு கோவிலுக்கு தேவையான பூ, பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் ஏன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற தத்துவத்தை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போது நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க, அதில் ஒரு அன்னக்கூடைன்னு ஒன்று கொடுத்துருப்பான். அந்த அன்னக்கூடைக்குள்ளே தான் இந்த தேங்காய், பூ, பழம்லாம் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணி நம்ம திருப்பி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. இதுதான் வழக்கமாக நடக்கிற விஷயம். அங்கே நீங்கள் பல பிரார்த்தனைகள்லாம் வைப்பீங்க, எனக்கு அது கொடு, இது கொடு, லட்டு கொடு, இதை கேட்பீங்க. ரைட்டு, தப்பு இல்லை. ஆனால் அதோட தத்துவம் என்ன சாராம்சத்தை சொல்லப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன். முதல் அன்னக்கூடை. அண்ணன்னா உங்களோட வாய், கூடன்னா உங்களோட தலை. புரியுதுங்களா? அதனால தான் கோவிலில் அந்த அன்னக்கூடை எப்படி இருக்குன்னா, கீழே தட்டு குழி மாதிரி இருக்கும், மேலே கைப்பிடி ஒரு வளையம் கொடுத்துருப்போம். அதுதான் மண்டை. இந்த அன்னக்கூடை உங்களுக்கு வாய். இது ஒரு யோக தத்துவமான முறையை தான், ஒரு செய்முறையை தான் உங்களுக்கு அழகாக சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த யோக தத்துவத்தை நீ செஞ்சினா அந்த கோயிலில் அர்ச்சனை பண்ணுற அந்த சிலையை உருவத்தை உங்களுக்குள்ள நீங்கள் பார்க்கலாம். அதாவது உங்கள் உருவத்தை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் உருவத்தை எப்படி மரணத்திலேருந்து தப்பிக்க வைக்கிற ஒரு சிம்பாலிக்கான ஒரு எடுத்துக்காட்டு முறை தான் இந்த அர்ச்சனை முறை, கோவிலுக்கான தத்துவ முறைகள். அந்த தத்துவத்தை தான், அந்த யோக தத்துவத்தை தான் ஒரு செயல்முறையா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உங்களுக்கு அதை கரெக்டான முறையில் யாரும் சொல்லி கொடுக்குறது ஆள் இல்லை. அப்படி ஆள் இல்லாதனால தான் தப்பா சொல்லி ஒவ்வொருத்தரும் வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு உங்களை குழப்பி வச்சுட்டு போய்க்கிறானு. இது கரெக்டாக சொல்லியிருந்தானுங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்கும், விடை கிடைச்சிருக்கும். இது சரியான முறையில் சொல்லாதனால தான் உங்களுக்கு குழப்பம். இப்போ நான் அதை சொல்லிடுறேன். இப்போ அந்த அன்னக்கூடைனா உங்களுக்கு வாயின்னு சொல்லிட்டேன். அந்த கைப்பிடிய வளைய மாதிரி இருக்கிற அந்த மொத்தமே அன்னக்கூடை தத்துவமே உங்கள் வாய், உங்கள் தலையோட கான்செப்ட் தான். அதில் தேங்காய் இருக்கு. அது தேங்காய் உங்களோட மண்டை ஓடு. இப்போ யோகத்தால் ஒரு பயிற்சியால் உங்களுக்குள்ள ஒரு செயல்முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் மண்டைக்குள்ளேருந்து ஒரு நீர் வரும். அதுதான் அங்கே தேங்காய் உடைக்கிறாங்க. அந்த தேங்காய் நீர் உங்களுக்கு தித்திக்கும், அதுதான் அமிர்தம்னுவாங்க. இந்த தத்துவத்தை விளக்கத்துக்காக தான் தேங்காய். அப்படி செய்யும் போது அது கீழே வெத்தலை பாக்குன்னு ஒன்று இருக்கும். வெத்தலை என்பது வெற்றிடம். தலையில ஒரு பரந்த இடம் ஒன்று இருக்கு. இந்த இடத்துக்கு பேர் பறையன்ற பேர். அந்த வெற்றிடத்துக்கு நடுவில் தான் சூனி என்ற ஒரு ஸ்தானம் ஒன்று இருக்கு. அதாவது கருந்துளை, பிளாக் ஹோல், அது அந்த நடுவில் இருக்கு. அந்த வெற்றிட இடத்துக்கு நடுவில், அது தலைக்குள்ள நடுவில் ஒரு பகுதியில் இருக்கு. அந்த குறிக்கு தான் அந்த வெத்தலை பாக்கு. இதை போய் பார்த்துன பேருக்கு பூ, தேங்காய், அதாவது பழம் இருக்கும். பழம் ஏன்னா உங்களோட உடம்பு, ரெண்டு உடம்பு இருக்குது, இன்னர் பாடி, அவுட்டர் பாடி. ரெண்டு மூச்சு இருக்குது, இன்னர் மூச்சு, அவுட்டர் மூச்சு. இது ரெண்டும் சந்திக்கிற இடம் எதுவோ அங்கதான் உங்களோட உயிர் இருக்கிற வேறு இடம். அதுதான் தேங்காய் பழத்தை பிரிக்காம வைப்பாங்க. ஒரே காம்புள்ள பழமா வைக்கணும், பிரிச்சு வைக்கக்கூடாதுன்னு சொல்றது அதுதான் கான்செப்ட். இந்த ரெண்டு மூச்சம் போய் சந்திக்கிற இடம் எதுவோ அந்த இடத்துல உயிர் இருக்கிற ஸ்தானம். அப்போ அந்த சந்திக்கிற இடத்துல தான் இந்த வெத்தலைப்பாக்கு தெரியும். அந்த வெத்தலைப்பாக்கு எங்க தெரியும்னா உங்க தேங்காய்க்குள்ள, மண்டைக்குள்ள தெரியும். இதை கடந்து பார்த்துட்டு பேருக்கு தான் பூ, பழம், அதாவது பழம் பூ. அந்த பூ எதுக்குன்னா உண்மையை உணர்ந்தவனுக்கு பூ. இது எங்கத்துமே காட்டுறீங்க? சாமி முன்னாடி காட்டுறீங்க. சாமி எப்படி இருக்குது? ஒரு உருவமா இருக்குது. அந்த உருவம் யாரு? நீங்க தான். உங்களுக்குள்ள நீங்க பண்ணீங்கன்னா அந்த யோகத்தை உங்களை நீங்க காப்பாத்திக்கலாம், மரணத்திலிருந்து ஜெயிச்சிடலாம். எல்லாரும் சொல்லி கொடுக்குற வித்தை எப்படியோ ஏதோ, அது நமக்கு தெரியாது. ஆனா உண்மையான பயிற்சி முறை இப்படிதான் இருக்கும். அது ஒரு ஆபத்தான பயிற்சி தான். அதாவது உங்களை வருத்திக்கிற பயிற்சி தான். எளிமையான பயிற்சிலாம் உனக்கு கிடையாது. இந்த பயிற்சி செய்யறவன் எதுக்கும் துணிஞ்சு தன் யோகத்துக்குள்ள உள்ளுக்குள்ள போறவன் எதுக்கும் துணிஞ்சவனா இருக்கணும். அவனுக்கு பட்டம் தான் அந்த பயிற்சி சொல்லித்தரப்படும். அவனுக்கு பட்டம் தான் அந்த பயிற்சி கிடைக்கும். புரியுதுங்களா? காசை வாங்கிக்கின்னு உங்களுக்கு ஏதோ ஒரு பயிற்சி ஒன்று கொடுத்துட்டு எனக்கு அது தெரிஞ்சு, இது தெரிஞ்சிச்சு, இது அது தெரிஞ்சிச்சு, எனக்கு இது தெரிஞ்சிச்சு சொல்லி நிறைய பேர் ட்ராமா பண்ணி சுற்றின்னு இருக்கிறாங்க. அதில் வேற குருன்னு வேற சொல்லிக்கிறாங்க 3 நாள் கிளாஸுக்கு போயிட்டு. அவனுக்கு அந்த அர்த்தம் தெரியாது. நான் சொல்ற அர்த்தம் அவங்களுக்கே புரியாது. புரியுதுங்களா? இது குவாண்டம் தியரியோட சம்பந்தம். அப்போ அந்த அர்ச்சனை ஏன் சாமியை ஏன் பார்க்க சொல்றாங்கன்னா, இந்த யோகம் பண்றவனுக்கு உன்னோட உருவம் உனக்கு தெரியும். அந்த உருவம் தெரியும் போது ஒரு வெளிச்சம் தெரியும்.
அந்த வெளிச்சத்தை பார்த்தாதான் அந்த இருளும் ஒளியும் சேர்ந்த இடம் அந்த இறைவன் இருக்கிற இடம். அதுதான் கருவறை உங்களுக்கு இருளும் ஒளியுமா இருக்குது. இதுதாங்க உங்கள் கோயிலுக்குள்ளே போகிற கான்ஸ்டெப்ட் உங்களுக்கு கல்வி முறையாக சொல்லி கொடுத்துருக்குறான். காலப்போக்கில் உங்களுக்கு கல்வி முறையெல்லாம் மறந்து போச்சு. அது சொல்லி கொடுக்க சரியான ஆழம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை எனக்கு அனுபவப்பட்டதை மட்டும் தான் நான் பேசுகிறேன். புக்கில் படிச்சுட்டு ஊர் கதையை படிச்சுட்டு அதெல்லாம் நான் பேசலை. எனக்கு என்ன அனுபவப்பட்டதோ நான் அனுபவப்பட்டது வெளியே இருக்குது. அதை மேட்ச் பண்ணி பார்த்தா உங்களை நான் விளக்குறேன். நன்றி, வணக்கம்.